வெல்கம் டு சசி ஸ்கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கா, அண்ணன் பொண்ணு, நாத்தனார் பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சம்மர் லீவுக்கு நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கூட இந்த டே எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு வில்லேஜ் லைஃப்பில் எப்படிலாம் வந்துட்டு நம்ம ஜாலியாக இருக்கோம், அதுவும் வந்து வயலில் இருக்க வீடு. ஸோ ஒரு வயல் வீட்டில் இந்த சம்மர் லீவில் ரிலேட்டிவ்ஸ் கூட எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து வில்லேஜ் லைஃப்பை சின்ன வயசில் வாழ்ந்துருக்கீங்க, இப்போ மிஸ் பண்ணுறீங்க. அவங்களுக்கும் ஒரு ரீமெமரபுளாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஸோ உங்களுக்குமே இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு மனசில் சந்தோஷம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேன் எடுத்து சாப்பிட போகிறோம், நொங்கு சாப்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட சிக்கன் பிரியாணி செஞ்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். ஸோ சிக்கன் பிரியாணி நான் செய்ய போகிறதில்ல, தங்கச்சி தான் செய்ய போகிறா. ஸோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது மாதிரி சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி இந்த டே சந்தோஷமாக போனதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட தேனி பெட்டி. இது எதுக்காக நம்ம வச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து பூ, பழம், காய் இதெல்லாம் வந்து நிறைய காய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேனி பெட்டி வச்சது. நான் இது நாள் வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது. நாங்கள் ஒரு 6 இடத்துல தேனி பெட்டி வச்சோம். அதில் வந்து 5 ஃபெயிலியர் ஆகிட்டு, எல்லா தேனியும் ஓடி போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு தேனி பெட்டியில் நிறைய தேனீகள் இருக்கும். 6லேயும் உள்ள அளவுக்கு இதில் ஒரு பாக்ஸ்லேயுமே தேனீகள் வரவும் போவும் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் ஒரு நாள் கூட தேன் எடுத்து சாப்பிட்டதே இல்லை. நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு தேவையான நிறைய காய்கறிகள், பழங்கள், பூக்கள் நிறைய கொடுக்கணும். நமக்கு வந்து தேனி அமர்ந்து சாப்பிட்டா தேனீக்கெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன் எடுத்ததே இல்லை. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு கதண்டுகள் வர ஆரம்பிச்சு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த கதண்டெல்லாம் வந்து அந்த கதண்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சு சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு கூட ஒரு டைம் கடிச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ அந்த கதண்டெலாம் வந்து தேனீக்கள் கூட ஏதோ கனெக்ஷன் வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த இடத்துல கேப் வந்து நிறைய இருக்கும். இந்த கேப்லலாம் வந்து இங்கே இருந்ததெல்லாம் வந்து தள்ளி விட்டுருச்சு பாருங்க. அந்த கதண்டு வரப்போக இருக்கவும் இது எல்லாமே கீழே விழுக ஆரம்பித்தோடனே அது உள்ளே போயிட்டு அந்த தேனீக்கள்லாம் வந்து கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தேனீக்கள் வந்து இப்போ எதுவுமே இல்லை. சரி பறக்கலையே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். உள்ளே வந்து எறும்புக்கெல்லாம் போயிட்டு வயிற்றுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கதண்டு இருக்குது, தேன் நிறைய இருக்குது. பாருங்க, அந்த கதண்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து அந்த தேனீக்கள் எல்லாம் சாப்பிட்ருச்சு. தேனீக்களையும் சாப்பிட்ருச்சு, தேனையும் சாப்பிட்டுட்டு இருக்குது. வந்து கொஞ்சமாக நம்ம தேன் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முட்டையை வந்து இப்போ பிச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ எவ்வளோ பெரிய தேன் கூடு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தெரியுதா? எல்லாமே ஃபுல்லாக தேன் தான். அந்த பாருங்க, அப்படியே ஒழுக ஆரம்பிக்குதா, பார்த்தீங்களா? நாங்கள் தேன் எடுத்து உண்மையிலேயே சாப்பிட்டது இல்லைங்க. 2-3 வருஷமாக வளர்த்துட்ருக்கோம். அப்படியே வருதுமா? என்னது பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே தேன் கூடு கட்டிது மோசம் பண்ணிடுச்சுங்க. ஒரு தேனி கூட இல்லை, எல்லா தேனியும் போயிடுச்சு. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா தேனையும் சாப்பிட்ருச்சு ஃபுல்லாக. கொஞ்சம் தேன் தான் இருக்குது. இதில் திரும்ப தேன் கூடு வந்து கட்டுமா, தேனீக்கள் திரும்ப இந்த இடத்துக்கு வருமானு தெரியல. 2 வருஷம் 2.5 வருஷமாக கரெக்டாக எங்கே போனாலும் எல்லா தேனீக்களும் இதிலே வந்து இருந்துக்கும். நம்மளையும் எந்த டிஸ்டர்ப் பண்ணதும் இல்லை. பக்கத்துலேயே தான் வந்து ஸ்டார்டர் இருக்குது. நம்மளுமே மோட்டர் போகிறதுக்கெலாம் வருவோம் போவோம். ஆனால் நம்மளை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணதில்லை. ஜாலியாக அது பாட்டுக்கு வந்துட்டு நல்லா ஒரு ஃப்ரீடமாக இருந்துச்சு, சுதந்திரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கதண்டு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலங்க. ரொம்ப மோசம் பண்ணிடுச்சு. எங்களோட தேனீக்கள் எதையுமே காணும், எல்லாம் கூடும் அடுத்த பெட்டியோட கூடும் ஜாயிண்ட் ஆகிருக்குங்க. அந்த அளவுக்கு தேன் வந்து கட்டி வச்சுருக்குதுங்க நம்மளோட தேனீக்கள். கட்ட கொண்டு வாமா, உடச்சிடாது. இந்த ஃபுல்லாக இந்த கூட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றில் தான் வந்து தேன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்க, கதண்டை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுரும், விழுந்துட்டா. இது பாருங்கள், எறும்பு எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்கள். ஆனால் எத்தனை நாள் எறும்பு சாப்பிட்டுருக்கு எனக்கு தெரியலங்க. நான் இன்றைக்கி தான் வந்துட்டு என்னடா எறும்புலாம் உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ வந்து இதில் கேமராமேன் வேறு ரொம்ப ஏமாந்து போகிறாரு, அதனால் அவருக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம். சாப்பிடலாமா? அப்படியே பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. ஆமாங்க பாரு, ஒட்டையில் இருக்கு பாரு மனுஷன். ஆதிஸ்டா காமி வாய் டேஸ்ட்டாக இருக்குமா? லாங் போடா சூப்பர் டேஸ்ட்டு. அதிப்பு வாங்கிடுங்க, அதிப்பு வாங்கி கொடுத்தேன். அதில் வைக்காத சொல்லிட்டேன், நான் வீட்டுக்கு எடுத்து போனது மருந்துக்கு. காலங்க தான் வச்சுருக்கேன்.
நாக்கு நீட்டு. அம்மா அம்மா எனக்குமா ஆக்சுவலாக எடுக்கிற மாதிரி எவ்வளோ தேன் இருக்கு பாரு அடியில். எங்கள் மாமி புளிங்க மாமி இவ்வளோ பெருசு இல்லடா, அது சின்ன பண்ணுறா. ஏதாச்சும் பேசுங்க மாமி. பார்த்தீங்களா, கேக் பீஸ் போடுற மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. பசங்க எல்லாமே வந்து திகட்ட இன்றைக்கி வந்து தேன் சாப்பிட்டாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னா தெரியல. ஸோ நம்ம பிரிஞ்சு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சிட்ருக்கேன். சட்டியில் பிறந்தும் சூப்பராக தெரியுது. அவன் புரிகிறது தெரியுது. செம்மறி ஆட்டுக்குட்டியே காணும். வீட்டை சுற்றி சுற்றி தான் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி காணுமே, பக்கத்து கொள்ளையில் போய் சண்டை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி தேடி போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தேடி பெட்டிக்குள்ளே ஒரே எறும்பாக போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. என்னடா எறும்பு போகுது அப்படின்னா அந்த இடத்துல தேனி வந்து இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். தேனீக்களோட புழக்கத்தையே காணுமே, 1-2 கூட காணும், ஒரே எறும்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஷாக் ஆகி நான் வந்து கிட்டக்க போய் பார்த்தேன். மக்கி போட மாதிரி இருந்துச்சு. ஸோ பெட்டு டேமேஜ் ஆகவும் அந்த பெரிய பெரிய கதண்டெலாம் போகிற மாதிரியாக வழி இருந்திருக்கு. அதில் போயிட்டு சுத்தமாக வந்து நம்ம தேனி பெட்டியை வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு. நம்ம எடுத்துருக்கோம். இன்னும் அங்கே இருக்குது, இன்னும் அங்கே கொஞ்சம் இருக்குது, அதையுமே புளியணும். செமையாக ஒருத்தர் கைப்பட புளியுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டுமே புளிஞ்சிட்ருக்கேன். அதனால் கை ரொம்ப தான் வலிக்குது. ஒரு 1/2 லிட்டர் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தேன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செட்டில் ஆகட்டும்னு சொல்லி வச்சிட்டேன். தங்கச்சி வந்திருந்தா, ஸோ அவளுக்காக தான் வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அவள் ரொம்பவே சிக்கன் பிரியாணி பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவள் மட்டும் இல்லை, ஃபேமிலி வீட்டில் எல்லாருமே தான். சரி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக அந்த பீசஸ்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி காலையிலே சொல்லியாச்சு, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெரிய பெரிய பீஸாக போட்டு இது மாதிரி லெக் பீஸ் நிறையா இருந்தது. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா லெக் பீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இல்லையா. அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ சிக்கன் வந்து அப்படியே பீஸாகவே ஃபுல்லாகவே போட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதையுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. சிக்கன் பிரியாணி செய்கிறது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா தங்கச்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. நான் தான் சொல்லியிருந்தேன், நான் இது மாதிரி நிறைய செஞ்சதே இல்லை, நான் வந்து குக்கரில் மட்டும் வீட்டுக்காக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படியே செஞ்சு பெரிய பாத்திரம் வச்சு விறகடுப்பில் செஞ்சுட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவள் தான் விறகடுப்பில் செஞ்சுட்ருக்கா. நானே செய்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இது மாதிரி யாரும் சமைச்சு கொடுத்து சாப்பிட்டதே இல்லை. ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம் இல்லையா, அங்கே சாப்பிட்டதோட சரி, நம்ம வீட்டில் வந்து நம்மளை உட்கார வச்சு சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மஞ்சு தான். ஸோ அவள் நான் சரிம்மா சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவள் தான் வந்து செஞ்சிட்ருக்கா. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் இது மாதிரி விறகடுப்பில் சமைச்சு ரொம்ப நாளாச்சு. அவள் இப்போ மேரேஜ் ஆகி போயிட்டுலாம் விறகடுப்பே என்னன்னு தெரியாமல் இருக்கா. நம்ம வீட்டில் வந்து விறகடுப்பில் போட்டு நல்லா அழுக வச்சாச்சு. கண்ணில் தண்ணியாக கொட்டிகிட்டு இருந்தது. ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நொங்கு வேணுமாமான்னு கேட்டிருந்தா. சரி அவங்களுமே வந்து நொங்கு பறிக்கிறவங்கள வர வச்சு நம்ம வயலில் உள்ள மரத்துலேயே நொங்கு பறித்து டிராக்டர் மூலமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கன் பிரியாணி செஞ்சு கொஞ்சம் நேரம் தம் போட்டு வச்சுட்டு போயிட்டு நொங்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தது. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி ரெடியானதுமே குழந்தைங்களாம் வந்து பேச்சே கேட்கல, உடனே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாமாவுமே சொல்லியிருந்தாங்க, சரி சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், சூடாகவே சாப்பிட்ருவோம், நொங்கு வந்து ஈவினிங் பக்கமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆகிட்டு சூப்பராக செஞ்சுருந்தா. ஸோ இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி கடையில் கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தா. எல்லா திங்ஸுமே எல்லா ஜாமானுமே பார்த்திங்க அப்படின்னா பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. ஏன்னா சிக்கன் பிரியாணி நல்லா வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சூப்பராக செஞ்சுருந்தா. நான் பார்த்திங்க அப்படின்னா தயிர் ஆனியனும் அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சமாக அவங்க வந்து குழம்பா வைக்க சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுட்டேன். கிரேவி தான் பசங்க விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குழம்பா வைக்கல. குழம்பா வச்சா அப்படியே வேஸ்ட்டாக கிடந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி ரெண்டுமே நான் செஞ்சுருந்தேன். பிரியாணி அவள் செஞ்சுருந்தா. அப்படியே வந்து சாப்பாடு வைக்க ஆரம்பித்தாச்சு. எல்லாருக்குமே லெக் பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க எல்லாம் ஒரே இடம். பார்த்திங்க ஒரு 4-5 பீஸ் போட்டிருந்தாங்க. அந்த பீஸ்லாம் எனக்கு வேணாம், எனக்கு லெக் பீஸ் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. அதனால் பெரியவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பீஸ் எடுத்துக்கிட்டு குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து லெக் பீஸ் வச்சாச்சு. எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. மாமாவுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, நான் கூட பீஸ்லாம் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து இருக்காதுன்னு நினச்சேன், சப்புன்னு இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த பீஸ்லேயுமே அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அன்றைக்கி மழை வந்துடும் தான் அர்த்தம். நான் சமைச்சா மட்டும்தான் குறை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். மஞ்சு சமைச்சதுனால ஒரு வேளை அப்படி சொல்லியிருக்கலாம். நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க,
சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அப்படின்னே சொல்லணும். பெருமைக்காகலாம் சொல்லலை, இல்லை வீடியோக்காகவும் சொல்லலை. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வந்து அதிகமான காரம் இல்லாமல், நிறைய வந்து ஆயிலெலாம் போடாமல், நல்லா வந்து ஒரு நெய் வாசனையோட மணக்க சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டோம். எனக்கு லாஸ்ட்டில் பார்த்திங்க எனக்குமே ஒரு சிக்கன் அதாவது லெக் பீஸ் வந்துருச்சு. ஆதுக்குட்டிக்கு வச்சதை வேணான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. சண்டேன்னு வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, அப்புறம் ப்ரானு, அப்புறம் நண்டு இது எல்லாமே எடுக்கிறது. என்ன இருந்தாலும் இந்த சிக்கன் சாப்பிட்ற அளவுக்கு பசங்க வந்து மற்ற நான்வெஜ்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சாப்பிட்டு ஒரு ஈவினிங் போல் நான் வந்து நொங்கு சாப்பிட்டோம். அவர் ஆஃப் சைஸ் தான் காமிக்க முடியும், ஃபுல் சைஸ் காமிக்க முடியாது. ஏன் மேம் நீங்கள் சாப்பிட்லையா? மேடம் நீங்கள் சாப்பிட்லையா? ஏம்மா கியூட் ரியாக்ஷன் இருக்குன்னு ரொம்ப மொக்க வாங்காத. நீங்கள் போங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க. நீ அங்கே போய் உட்காருமா. ஏம்மா லாங்கில் இருந்தாலே நீ ஃபோன் ஃபுல்லாகிடுவேன். நீ ஏமா க்ளோஸ் அப் வந்துருக்கிற? இவ்வளோ பேருக்கு நொங்கு வெட்டி தரது பெரிய விஷயம் கிடையாது. இந்த பொறுமையெல்லாம் மாமாவுக்கு தான் வரும். அவரோட ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டாகவே இருக்கும். அதனால் எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் நொங்கு வெட்டிகிட்டு இருக்காங்க. இளநீ வெட்டுறது, நொங்கு வெட்டுறது, இந்த வாழையிலேருந்து இலை இருக்கிறது, வாழைத்தார் வெட்டுறது, இது மாதிரி விஷயங்களாலேயே நிறைய ட்ரெஸ் அவரோடது வீணாக போய் கிடக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் இந்த ஒயிட்டை வெட்டுறதா இல்லை, ரஃப்யூஸ்க்கு போகிற ட்ரெஸ் கூட ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா அன்னையோட டே இப்படியே சூப்பராக முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து மஞ்சுமே ஊருக்கு கிளம்புறா, அப்புறம் அதிர்ஷ்டா, அப்புறம் தினுஷ்கா எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. நம்மளும் நைட்டு வந்து வெளியில் ட்ரிப்பு கிளம்புறோம். ஸோ இது என்னைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொடைக்கானல் போனோம் இல்லையா, அன்றைக்கி வீட்டில் கிளம்புன அன்றைக்கி அந்த ஃபுல் டே அந்த விளாக் தான் இது. ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு போடுறதுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வேலைகளாலையும் பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டதுனாலையும் நம்மளால் வந்து உடனே வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இனியன் பாய். போஸ்ட் கொடு போட்டோக்கு. ஃபோன் பண்ணுறேன். பாய் தினுஷ்கா, பாய் சித்தி, பாய் சித்தி. மகிழ் பாய். ஒரு 2-3 நாள் வீடு ஜேஜேன்னு இருந்தது. பசங்களாம் போனதுமே வீடே வெறிச்சோடி கிடந்தது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.